இதில் 8வது மந்திரத்தில் முத்தனே என்பது இறைவனை அனாதி முத்தனாக பார்க்கிறது. முக்கணா என்பதற்கு சூரியன் சந்திரன் பார்க்க வேண்டாம், என்ன பாருங்கன்னு சொன்னோம். அதாவது யோக நெறியில் வச்சு பாருங்கன்னு சொன்னோம். யோக நெறியில் வச்சாவது பாருங்க. அம்மையப்பரா கூட பார்க்கலான்னு சொன்னோம். சூரியனை சிவனாகவும் திங்களை அம்மையாகவும் அக்னியை ஞானமாகவும் பாருங்க. ஆனால் எதா பார்க்காதீங்கன்னு சொன்னேன். இயற்கை பொருளாக பார்க்க வேண்டாம், மாயையின் காரியங்களாக பார்க்க வேண்டாம். ஆமாம் ஆமாம். யோக நிலையில் திருமந்திரப்படி நம்முடைய உடம்பை 3ஆக பிரித்து சொல்லுவாங்க. முதல் பகுதி அக்னி, 2வது பகுதி சூரியன், 3வது சந்திரன் தான். அதான் மதிமண்டல தம்பதம் என்று சொல்கிறதெல்லாம் அதில் தான். அப்படி பாருங்க. ஆமாம், ஏன்னா அடுத்து குரு வரணும். அப்போ போய் நீங்கள் நின்றுக்கிட்டு சூரியன் சந்திரன் தடத்த நிலை பொது நிலையெல்லாம் சொல்கிற நேரம் இது கிடையாது. அதே தான் அந்த சோதியை சுடரில் இதே தானே மாட்டிச்சு. இவரே தானே சோதியை சுடரில் எதை வச்சார்? அங்கே சூரியன் சந்திரன் நட்சத்திரத்தை வச்சார். ஆமாம், சிவனாகவும் சந்திரன் அம்மையாகவும் அப்படி பார்க்கணும். ஆமாம். முனிவா மொட்டரா மலர் பறித்து இறைஞ்சி, அந்த பறித்து என்பது மலர் பறிக்க வேண்டிய நேரத்தில் எழுந்து சாதனம் செய்தலை குறித்தது. ஒரு சிவ நெறியில் நிற்கிறவர் காலையில் 4 மணிக்கு எழுந்து தன்னுடைய சிவப்பணியை செய்யணும். செய்ய இயலுதல், இயலாமை, முடியாமை அதெல்லாம் காரணங்களாக இருக்கலாம். குற்றம் அல்ல, செய்யாமை குற்றம் அல்ல, விதிகளாக வகுக்கப்பட்டது, அவ்வளோதான். புரியுதா? அதுக்காக செய்யலைன்னா அது ஒரு பெரிய குற்றம் ஆகிறாது. அதற்கான காரணங்கள் ஒரு ஒரு அம்மா அனுஷ்டானம் செய்கிறவங்க குழந்தைக்கு உடம்புக்கு முடியலன்னா என்ன பண்ணுவாங்க? அது எப்படி குழந்தைய அழை போட்டுட்டு பூஜை பண்ணணுங்கிற விதி அவ்வளோ ஈஸியாக அது நடக்கக்கூடிய விஷயம் தான். அவ்வளோ கடுமையான விதியை நேசி முடியாது, கடைப்பிடிக்க முடியாது. அப்போது அந்த மலர் பறித்து இறைஞ்சி என்பது அதிகாலை 4 மணிக்குள் ஒருவர் எழுந்து இந்த சாதனங்களை செய்ய வேண்டும் என்பது விதி. இப்போ 6 மணி வரைக்கும் தூங்குறீங்க அல்லது இது பண்ணுறீங்கன்னா அந்த தூங்குற நேரத்தில் சிலர் மந்திரங்களை சொல்கிற பழக்கம் இருக்கும் சிலருக்கு தூக்கத்திலேயே. அவனை நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஜீவன் முக்தனாக இருந்தான்னா தூங்குற நேரத்தில் கூட இதை சொல்லுவான். அதுதான் அவனுக்கு இதை வகுத்து கொடுத்தாங்க. காலம் இல்லை, காலம் இடம் தவம் யோகம் விரதம் அதெல்லாம் இல்லைன்னு ஒரு பாட்டு, இல்லைன்னு ஒரு பாட்டு சித்தியார்லையும் இருக்குது, எதுலேயும் இருக்குது, சிவப்பிரகாசத்துலேயும் இருக்குது. அதை திருவருட்பயனில் உறங்குபவன் கையிலிருந்து பொருள் நழுவுவது போலன்னு வர்ற இடத்துல நான் உங்களுக்கு அதை விளக்குனேன். உறங்குபவன் கையில் பொருள் நழுவுவது போல உறங்குகின்றவன் பொருளை வலிந்து பிடித்தலும் இல்லை, பொருளை விட வேண்டும் என்று நினைப்பதும். அந்த டயலாக் தான் ரொம்ப முக்கியம். வலிந்து பிடிப்பதும் இல்லை, விட வேண்டும் என்று நினைப்பதும் இல்லை, நழுவுவது. நழுவி இந்த சாதனங்கள் போகலாம். ஆனால் எல்லாரும் இந்த விதிகளை என்ன செய்யக்கூடாது, மீறக்கூடாது. நீங்கள் போலீஸ் வேலைக்கு வந்த பிறகு தப்போ வரலாம், போண்டா தங்கலாம், வடை சாப்பிடலாம். போலீஸ் பெரேடில் இருக்கும்போது நீங்கள் எப்படி இருக்கணும்? ட்ரைனிங் போலீஸ் எப்படி இருக்கிறாரு அது மாதிரி இருக்கணும். நீங்கள் பெரிய போலீஸ் ஆகிட்டீங்கன்னா கம்பல்சரி தொந்தி விழணும். நீங்கள் அரச மரத்து அடியில் 4 சேரை போட்டு போண்டாதுங்கிறது அது வேறு விஷயம். ஆனால் நீங்கள் எதில் இருக்கும்போது எப்படி இருக்கணும்? அந்த ட்ரைனிங் பீரியடில் நீங்கள் நல்லா அந்த சின்ன பையங்களாம் ட்ரைனிங் எடுத்துகிட்டு வரும்போது எப்படி பழக மாதிரி இருக்கிறானல்ல, அப்படியே அது நீங்கள் அந்த சாதகர்கள் அப்படி இருக்கணும். எல்லாரும் அப்படி இருக்கணும். அதனால தான் சித்தியார் கவனமாக சொல்லிச்சது. ஞானி 4னுக்கும் உரியன்னு தான் சொல்லிச்சு. அவனுக்கு ரைட்ஸ் இருக்குது, ஆனால் நீங்கள் அதை அவன் மேலே கடமையாக ஏற்றக்கூடாது. அதனால தான் இல்லைன்னு சாஸ்திரம் சொல்லுது. அவனுக்கு உரிமை உண்டே தவிர கடமை என்று நீங்கள் கட்டாயம் அவன் மேலே படுத்தக்கூடாது. அவன் அதுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு என்ன செஞ்சுருக்கலாம், ஒருவேளை போயிருக்கலாம், நமக்கு தெரியாது. அந்த கரூர் ஈரோட்டிலலாம் நான் திரும்ப சொன்னேன். அந்த ஏரியாவில் நிறைய மார்க்கிகள் நிறைய பேர் இருக்காங்க. மடத்தில் தான் தீக்கை வாங்கணும். அந்த ஏரியாக்காங்க மடத்தில் அல்லாமல் நிறைய இடங்களில் வாங்குகிறாங்க. நம்ம ஐயாவும் ஒரு மடாதிபதிக்கு சமம் தானே. ஒரு மடாதிபதி ஆகலியே தவிர மடாதிபதி சமம். அப்போது நீங்கள் அந்த தீக்கை கொடுக்குறவங்களுடைய வாழ்க்கையை ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. அவர் ஒரு தீக்கை கொடுக்குற நான் சொன்னேன், நீங்கள் சிவ தீக்கை வாங்கியிருக்கீங்க, 16 இடங்களில் திருநீர் பூசி ஆரம்ப சூரர்களாக அனுஷ்டானத்தில் இருப்பீங்க. நீங்கள் வெளியே எட்டி பார்த்து அந்த எழுத்து வீட்டுக்காரரு தீக்கை வாங்கி ஆச்சரிய விஷயம்லாம் வாங்கிட்டாரு, 20 வருஷத்துக்கு மேலே ஆச்சு, இன்னும் கதவே திறக்கலை. அது பேர் திடீர்னு கதவை திறக்கிறாரு, இன்னும் குடிக்கவே இல்லை, இதெல்லாம் அவர்கிட்ட சொல்லக்கூடாது. அவர் எந்த ஸ்டேஜில் அதை கவலைப்பட வேண்டியது யார்? இறைவன் கவலைப்படும். அந்த கவலை உங்களுக்கு தேவை கிடையாது.
அவர் எந்த மனநிலையில் இருக்கிறாருன்னு உங்களுக்கு தெரியுமா? எந்த மலைனுக்கு இருக்கிறான்னு தெரியுமா? ஒரு 10,000 சதுர அடியில் சரக்குகளை வச்சுக்கிட்டு அதில் சில ஆயிரங்களை சம்பாதிக்கிறவன் இருக்கான். எந்த சரக்குமே இல்லாமல் ஒரு ஃபோனில் சம்பாதிக்கிறவன் இருக்கிறான். உண்டா இல்லையா? எந்த சரக்கும் இல்லாமல் ஒரு ரூமை போட்டு உட்காந்துக்கிட்டு வெறும் ஃபோனை பேசியே இல்லை கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறவன் என்ன இருக்கிறான். நீங்கள் அதெல்லாம் கவனிக்கக்கூடாது. அது அவங்களுக்கு இந்த ஈரோடு கருதுக்காரங்களுக்கு அது ரொம்ப இந்த இடத்த ரொம்ப கவனமாக சொன்னேன். எந்த இடம்? அந்த அதிகாலை எழுதல் என்பதை நீங்கள் யாருக்கு தான்? நமக்கு தான். எனக்கு உண்டு, உங்களுக்கு உண்டு. நீங்கள் அதை ஜீவன் முக்தன் மேலே என்ன செய்யக்கூடாது? ஏற்றக்கூடாது. இன்னொன்று நம்ம குருகுலத்தில் அடிக்கடி சொல்கிறோம், யாரையும் மெஷர் பண்ணாதீங்கன்னு சொல்கிறோம். யாரையும் அளவிடாதீர்கள். இவர் வேகமாக பேசுகிறார், அது அவர் இயல்பு. இவர் மெதுவாக பேசுகிறார், அவர் இயல்பு. வேகமாக நடக்கிறார், அவர் இயல்பு. மெதுவாக நடக்கிறார் இயல்பு. எதையுமே ஏற்றுக்கிடுங்க, அவருடைய தன்மையாக ஏற்றுக்கொள்ளுங்க. அவருடைய தன்மையாக இருந்தால் ரோஜா செடியில் எந்த பூ தான் எதிர்பார்க்க முடியும்? தாமரைப்பூ எதிர்பார்க்க முடியாது. அந்த செடியில் வர்ற பூவை தானே எதிர்பார்க்க முடியும். முல்லைக்கிட்ட போய் சொல்ல முடியுமா நாளைக்கு ஒரு வாரத்துக்கு நீங்கள் இந்த ரோஸ் பூ தாங்கன்னு கேட்க முடியும்? ஏன் அப்படி நம்ம இயற்கையை பார்க்குற மாதிரி மனிதனை பார்க்க மாட்டேங்கிறோம்? அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருமே நல்லவங்களா தெரியும். என்ன சொல்கிறீங்க? எல்லாருமே நல்லவங்களா தெரியும். அதில் அவரவர் இருப்பை அவரவர் அப்படியே ஏற்றுக்கொள்ளுதல். அப்போது இந்த மலர்பருத்தி இறைஞ்சிங்கிறத நீங்கள் எல்லாருக்கும் அப்ளை பண்ணக்கூடாது. நீங்கள் சமயத்தீக்கை வாங்கி 16 இடத்துல திருநீர் பூசிட்டதுனால அந்த தெருவில் இருக்கிற எல்லாரும் பூசணும்லாம் கட்டாயம் கிடையாது. புரியுதா உங்களுக்கு? +2க்கு பரீட்சை எழுதுறவன் தான் விழுந்து படிப்பான். PhDக்கு ஒன்றும் படிக்க வேண்டியதில்லை, பார்த்து எழுதுறது தான். புரியுதா? ஒன்றும் படிக்க வேண்டியதில்லை. இன்னும் சொல்லப்போனால் என்னென்ன கொஸ்டின் வரலாங்கிறது முதல்ல அவங்க ஓரளவுக்கு நெருக்கி சொல்லி விட்டுருவாங்க. புரியுதா? எனக்கு என்னுடைய அனுபவம் PhDயை விட MPhil ஈஸி, கஷ்டம். MPhilலை விட மாஸ்டர் டிகிரி கஷ்டம், அதை விட டிகிரி கஷ்டம், அதை விட எது கஷ்டம்? ஸ்கூல் கஷ்டம். மேலே போக உங்களுக்கு என்ன குறைஞ்சிக்கிட்டே வரும்? அதே தான் அவனுக்கு. ஆனால் அவனுக்கு ரிஸ்க்கும் அதிகம். அதே சமயத்தில் எதுவும் அதிகம், அவனுக்கு அந்த ரிஸ்க்குகளும் அதிகம். இதையெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப நேரம் சொல்லிக் கொடுத்து அவங்களுக்கு புரியலை. ஏன்னா மடத்தில் தீக்கு வாங்கினவங்க, வெளியே தீக்க வாங்கினவங்க, வடக்கு தெருவில் வாங்கினவங்க, தெற்கு தெருவில் வாங்கினவங்க, இப்படி நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள நீங்கள் யாரையும் என்ன செய்யாதீங்க, கவனிக்காதீர்கள். உங்களை மட்டுமே பார்த்ததனை பார். ஒன்றை ஒருத்தன் பார்க்குறான், அவனை நீ பார். அதோட நிறுத்திக்கங்கிறாரு யாரு? உமாபதி சிவன் திருவருட்பயன். பார்த்ததனை பார். உன்னை சாமி பார்க்குறாரு, நீ சாமியை பாரு, அதோட நிறுத்திடு அப்படின்னு. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுவேன், இந்த இடத்துக்கு தேவை, அதனால் சொல்லி முடிச்சிடுறேன். அதுக்கு ஒரு உதாரணம் சொன்னேன். அது ஈரோடு கரூர்லாம் ஃபேமஸ், நம்ம ஊர்லேயும் ஃபேமஸ் தான். ஒரு மில்லுக்கு ஒருத்தன் வேலைக்கு போகிறான். இதெல்லாம் நீங்கள் சொன்னால் தான் பாடம் புரியும். நீங்கள் ஒரே சொல்லிட்டு வந்தீங்கன்னா இப்படி சொல்லிகிட்டே இருக்க வேண்டியது 500 வருஷத்துக்கு. அப்போ ஒரு மில்லுக்கு வேலைக்கு போகிறான். வேலைக்கு போகணுன்னு என்ன சொல்லுவாங்க? தம்பி 8 மணிக்கு வந்துடணும், கரெக்டாக கவனமாக இருக்கணும், கொடி பிடிக்கக்கூடாது, கோஷம் போடக்கூடாது, அதெல்லாம் சொல்லுவாங்கல்ல. டைமுக்கு வந்துடணும், சின்சியராக இருக்கணும், அதெல்லாம் கரெக்டாக இருக்கும் சார் அப்படிங்கிறான். ஒரு 6 மாதத்துக்கு பிறகு இவனுடைய பழக்க வழக்கங்களாக என்ன செய்யுது? மாறுது. இதே தான் நம்ம அனுஷ்டானம் பண்ணி இவனை இப்போ பண்ணுறான்னா இனி எப்படியே பண்ணுவானாங்கிறது சாமிகிட்ட தான் கேட்கணும். உண்டா இல்லையா? அப்போ ஆமாம், வரதராசனார் சொன்ன மாதிரி அப்போ தெரிஞ்சிடும். வரதராசனார் சொன்ன மாதிரி புது சீமார் நன்றாக விளக்கும், புது வேலைக்காரன் நன்றாக பால் ஊற்றுவான், புது வேலைக்காரி நன்றாக வேலை செய்வாள் அப்படிம்பாரு. அது ஒரு உதாரணம் சொன்னேன். ஒரு 6 மாதம் கழித்து அவன் என்ன செய்கிறான்னா, அவனை பிடிச்சி MD கண்டிக்கிறார், என்னடி சரியில்லை அப்படிங்கிறார். அதுக்கு அவன் இப்படி சொன்னால் எப்படி இருக்கும்? கம்பெனி ஓனரே ஒழுங்காக கம்பெனிக்கு வர மாட்டேங்கிறாரு. நான் 6 மாதம் ஆச்சு, ஒரே ஒரு நாள் வந்திருக்கிறாரு. அதுவும் 11 மணிக்கு வந்தார், 11:30 மணிக்கு போயிட்டார். முதல்ல ஓனர் ஒழுங்காக வர சொல்ல. ஓனர் என்னைக்கு ஒழுங்காக வர்றாரோ அன்றைக்கி நான் ஒழுங்காக வர்றேன் அப்படின்னு சொல்கிறது நாம் யாரை கவனிப்பதாகும்? நம்ம ஜீவன் முக்தனை கவனிப்பதாகும். நமக்கு மேலே இருக்கிறவங்கள நம்ம என்ன செய்யக்கூடாது? அவனுக்கு தெரியும் அவனை எப்படி நடத்தணும்னு. யாருக்கு தெரியும்? சாமிக்கு தெரியும். அவனை நீங்கள் கவனிக்கக்கூடாது. அவர் உங்களுடைய 4 மணி நேர வழிபாடும் அவனுடைய 4 நிமிட வழிபாடும் ஒன்று தான். அது உங்களுக்கே தெரியாது. அப்போது இப்போ நம்ம ஊரில் பெரிய மில்லதிபர்களெல்லாம் கர்நாடக சங்கீத பாடல் சீசன் முழுவதும் சென்னைக்கு போயிடுவாங்க. கிரிக்கெட் சீசன் முழுவதும் அரபு நாட்டுக்கு போயிடுவாங்க. அவங்க மில்லு கெடுதாதனால இதே ஜீவன் முக்தன் மேலே வச்சு பாருங்கள். இதை யார் மேலே வச்சு பாருங்கள்? ஜீவன் முக்தன். அதே மாதிரி அவன் எத்தனையோ சிந்தனைகளே எதிரே இருப்பான். அவங்க அதுக்கான பில்டப் எல்லாம் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அதுக்கான பில்டிங் எல்லாம் அவங்க முடிச்சு வச்சிருக்கிறாங்க. ஆமாம், அவன் அதுக்கான எல்லா வேலைகளும் முடிச்சு வச்சிருக்கான். அவன் புண்ணியத்தை தேடி வச்சிருக்கிறான், இது பண்ணி வச்சிருக்கிறான். நீங்கள் அவனை என்ன செஞ்சுட்டு இருக்கக்கூடாது? யாருக்கு விதி வேறு? ஜீவன் முக்தன். ஆமாம் ஆமாம்.
ஆமாம், வேண்டியதில்லை. ஆமாம் ஆமாம், டிஜிபி சொன்னார். அதுதான். மொட்டரா மலர் பறித்து இறைஞ்சின வழிபட்டு பக்தியாய் என்பது ஞான நெறி, நினைந்து என்பது யோக நெறி, மொட்டரா மலர் பறித்து என்பது சரியை கிரியை. எல்லாம் முடிச்சிட்டார் அதுக்குள்ளேயே. ஆமாம், எல்லாமே அதிலே எல்லாம் எழுதிட்டீங்க. அப்போ நான் கரெக்டாக ஞாபகம் வச்சு கரெக்டாக சொல்கிறேன் பாருங்க, அது ரொம்ப முக்கியமல்ல. பரவுவார் தமக்கு பரகதி வீடு பேர், ஞானத்தின் பயன் வீடு பேர். பரகதி கொடுத்து அருள் செய்யும் சித்தனேன்னா குருவேன்னு அர்த்தம். சித்து அறிவுன்னு பொருள் கொடுத்துருக்காங்க. சித்தனேங்கிறத குருவேன்னு ஏன் சொல்லணும்? அந்த வரியை முழுசுன்னு சொல்லுங்க. சித்தனே குருந்த மரத்தடியில யார் உட்கார்ந்து இருந்தா? குரு தானே இருந்தாரு. அப்ப சித்தனேங்கிறதுக்கு என்ன பொருள் சொல்லணும்? குருவே. சித்தனே செல்வ, ஞான செல்வ, அருட்செல்வ, திருப்பெருந்துறையில் செழுமலர், இதெல்லாம் நம்ம ஸ்டாண்டர்ட் எப்பவுமே சொல்றது. மிசீர் அத்தனே, அத்தன் தந்தை. குரு யாருக்கு சமம்? தந்தைக்கு சமம். அப்பா இம்முத்திக்கு அழியாத காரணம் தான் கேட்கிறார்ல, தந்தை. அத்தனே இந்தையே ஈசா சொல்றார். அத்தனே அடியேன். அந்த அத்தனே அடியேன் என்பதில் அந்த மாணிக்க வாசகர் அந்த அடியேன்கிற வார்த்தையில் ஆன்ம சுத்தி நிலையை வச்சு பேசுகிறார். ஆன்ம சுத்தி நிலை. ஆன்ம சுத்தியில் என்ன உண்டு? சிவ தரிசனம் உண்டு, சிவ யோகம் உண்டு. அதனுடைய பயன் என்னது? சிவபோகம். அந்த சிவபோகத்தை தான் அவர் பரகதிங்கிற வார்த்தையில் பயன்படுத்தினார். ஆதரித்து அழைத்தால் அதந்துவே என்று அருளாயே அப்படின்னார். அதாவது பண்டார சாத்திரத்தில், அதாவது ஜீவன்முக்தனுக்கும் இறைவன் திருவடி அடைந்த பரமுக்தனுக்கு என்ன வேறுபாடு? திருக்கூட்டம் ஒன்று வேற, பூஜை. சரி, அதுக்கடுத்தது அதாவது ஜீவன்முக்தனுக்கும் பரமுக்தனுக்கு என்ன வேறுபாடுன்னா, குருலிங்க சங்கமம் இவனுக்கு உண்டு, அவனுக்கு கிடையாது. யாருக்கு? திருவடியில் கலந்தவனுக்கு கிடையாதுல்ல. ரெண்டாவது, இவனுக்கு என்னது? பூஜை செய்கிறதல் உண்டு, அவனுக்கு பூஜை செய்கிறதல் கிடையாது. அதில் இன்னொரு அட்வான்ஸ் ஸ்டேஜ் இருக்குது. என்ன ஸ்டேஜ்னா, அதெல்லாம் சாதாரண செய்தி தான், பிரச்சனை இல்லை. இன்னொரு அட்வான்ஸ் ஸ்டேஜ் இருக்குது. என்னதுன்னா, பூஜை செய்தால் மகிழ்வதும் பூஜை செய்ய முடியவில்லையே என்று வருந்துவதும் உண்டு. யாருக்கு? அது பண்டார சாத்திரத்தில் இருக்குது. பூஜை செய்வதனால் மகிழ்ச்சியும், இன்று பூஜை செய்ய முடியவில்லையே என்று வருத்தமும் அவனுக்கு வரும். இது யாருக்குரியது? ஜீவன் முக்தனுக்கு உரியது. அப்படியானால் இந்த மகிழ்ச்சியும் அந்த வருத்தத்தையும் அவனை என்ன செய்யும்? அவனை பாதிக்கும். அவனை பாதிக்கும் அல்ல. ஒரு மகிழ்ச்சியும் ஒரு வருத்தமும் யாரையும் பாதிக்கும் அல்ல. அப்போ இவனை பாதிக்குமானா அதையும் அவன் சிவபோகமாகவே பார்க்கிறான் அப்படின்னு சொல்லுது பண்டார சாத்திரம். இந்த மகிழ்ச்சியையும் இந்த வருத்தத்தையும் அவன் எதாகவே பார்க்கிறான்? சிவபோகமாகவே பார்க்கிறான். எனவே கடைசியில் முடிவு என்னென்னா, இதெல்லாம் வேற்றுமையாக இருந்தாலும் முடிவு என்னென்னா, ரெண்டு பேருக்கும் என்ன கிடையாது? பெருசாக வேற்றுமை கிடையாது. அதுதான் முடிவு. ரெண்டு பேரும் ஒன்று தான் முடிக்கும். இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம், இந்த இடத்துக்கு முக்கியம். பூஜை செய்வதனால் மகிழ்வதும் பூஜை செய்யாதனால் வருந்துவதும் அவனுக்கு உண்டு. அவன் அந்த செய்து பழகிட்டாலும் அவனுக்கு அது ரொம்ப ஆசை இருக்கும். இப்போது நம்ம கல்லூரியில் படித்தாலும் நம்ம படித்த பள்ளிக்கூடத்துக்கு போக என்ன செய்கிறோம்? விரும்புகிறோம். நம்ம படித்த பள்ளிக்கூடத்தை நினைக்கும் போது நமக்கு அதில் நிறைய நினைவுகள் வருது. எதை விட எதுதான் நம்ம ப்ரெசண்டாக கல்லூரிக்கு போகிற கல்லூரி மேல் இருக்கிற விருப்பத்தை விட அதே தான் அந்த ஜீவன் முக்தனுக்கும். அவனுக்கு ஜீவன் முக்தனாக இருந்தாலும் அவனுக்கு அந்த சிவபூஜை செய்த சந்தோஷம் அவனுக்கு கிடைக்காது. அந்த உடம்புல வேறுபாடு. ஆமாம், நீங்கள் ஒரு பேங்க் மேனேஜரை பாருங்கள். அந்த மேனேஜர் ரூமில் இருக்கிறத விட கவுண்டரில் உட்கார்றது தான் அவர் ரொம்ப விரும்புவார். அவருக்கு அந்த அந்த வேலையில் ஏற்கனவே பார்த்து அந்த வேலையை பார்க்க அவர் விரும்புவார். அப்போது அந்த 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 ஞானி அதை விரும்புவாங்க. அதனால தான் மாணிக்க வாசகர் தூகேன் மெழுகேன் கூத்தாடேன் சாமாரே விரைகின்றேன் சொல்லு. பூமாலை புனைந்தேத்தீன் புத்தேடில் என் கோயில் தூகேன் மெழுகேன் கூத்தாடேன் என்று அந்த திருச்சதகத்தில் முன்பகுதியில் 3 மந்திரம் இருக்குது. அவர் எதை விரும்புகிறது? சரியகிரியை விரும்புகிற மந்திரத்தை 3 மந்திரத்தில் வச்சுருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருக்கு ஒரு ஏக்கம் இருக்குது. நம்ம இப்படியே யோகம்னு போய் ஞானம்னு போய் சதா இறைவனையே பாடி பேசி சிவனுக்கு பூஜை செய்ய முடியாமல் போச்சுது அப்படின்னு என்ன செய்கிறாரு? நினைக்கிறார். அதாவது நீங்கள் ஞானத்தில் மேலே வர்றதுங்கிறது உங்களுடைய தனிப்பட்ட வளர்ச்சி.
ஆனால் நீங்கள் சரியகிரியில் இருக்கிறதுங்கிறது இப்போ இப்படி யோசித்து பாருங்களேன். நீங்கள் கலெக்டர் ஆகிட்டீங்க, அப்பா அம்மாவை பார்க்கல, அப்பா அம்மாவுக்கு செலவுக்கு பணம் கொடுத்துட்டீங்க. ஆனால் நீங்கள் கலெக்டர் ஆனவரும் அப்பா அம்மாவுக்கு 2 நாள் சேவை செய்கிறீங்க. எது நல்லா இருக்குது? கலெக்டர் ஆன பிறகு அப்பா அம்மாவுக்கு நம்ம கலெக்டர் ஆகிறதுக்கு வந்து அப்பா அம்மாவுக்கு சேவை செஞ்சோம், அவங்களுக்கு ஹாஸ்பிட்டல்லாம் கூப்பிட்டு போனோம், கூட இருந்து பார்த்தோம், நம்ம கூட எல்லா ஹெல்ப்பும் பண்ணோம். இப்போ கலெக்டர் ஆகிட்டோம், தேவையான பணமெல்லாம் கொடுக்குறோம். ஆனால் அப்பா அம்மாவுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியல, உபகாரம் பண்ண முடியல. ஒரு 2 நாள் போய் அவங்களுக்கு வந்து துணியெல்லாம் துவைச்சி கொடுத்து கூட இருந்து சேவிங்லாம் பண்ணி விட்டுட்டு அப்படி பண்ணிட்டு வரலான்னு ஒரு ஆசை வந்ததுன்னா வருமா இல்லையா? எது அந்த ஆசை அவனுக்கு கட்டாயம் வரும். உண்மையான பெற்றோர் பற்று இருக்கிறானுக்கு அந்த இடத்துல தான் அந்த ஜீவன் முக்தன் இயங்குவான். அது அவனுக்கு கவலையாக மாறிடும். அது ரிசல்ட் என்னென்னா, அவன் இந்த மகிழ்ச்சியையும் துன்பத்தையும் எதாகவே பகிர்கிறான். சிவபோகமாக பார்க்கறதுனால அது அவனை பந்திக்காது. என்ன வராது? ஆகாமியம் இதான் செய்யும் என்று நிறைவு செய்வோம். மாணிக்கவாசகர் திருவடிகள் போற்றி இன்று நமக்கு கிடைத்த அனைத்து சிறப்புகளையும் நம்முடைய குருநாதர் சம்பந்த சரணாலயடிகள் திருவடிகளை எண்ணமலர்களாக சமர்ப்பித்து எதியமை பணிகொடும் ஆரதி கேட்போம் எம்பெருமான் வள்ளி எழுந்தருளாய் என்று நாளைய பணியை நோக்கி செல்வோம். சிவாய நம சிவ. பிழைத்தவை பொறுக்க எல்லாம் பெரிய வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரம், அண்ணாமலையாருக்கு அரோகரம். அஞ்சுவது யாதொன்றும் இல்லை, அஞ்ச வருவதும் இல்லை, நற்றுணையாவது நமச்சிவாய.